சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் இவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா ஒரே மூலஸ்தானத்துல தான் இருப்பாங்க. இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா, நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இது முழுக்க முழுக்க ஒரு சிவன் கோயில் தான். ஆனா இங்க வைரவேல் முருகர் ரொம்ப ஸ்பெஷலாவே காணப்படுறாங்க. பஞ்சலிங்கம்க்கு பின்னாடி வில்வ மரம் இருக்கு. அது திருச்செந்தூருக்கு அப்புறம் இந்த கோயில்ல மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல விநாயகர், ஐயப்பன், ஆஞ்சநேயர், சாய்பாபா, வைரவேல் முருகர், சிவன், பார்வதி, அதுக்கப்புறம் காலபைரவர், நாகதேவதை இவங்க எல்லாருமே இந்த கோயில்ல வந்து இருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தோம்னா நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா சாமி கும்பிட்டுட்டு போகலாம். இந்த கோயில்ல நிறைய கோமாதாலாம் இருப்பாங்க. நம்ம வரும்போது நிறைய கீரைலாம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து கோமாதாக்கு கொடுத்துட்டு போகலாம். இந்த கோயில் பேரு அங்கலிங்கேஸ்வரர் டெம்பிள். இங்க பௌர்ணமி, தைப்பூசம் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இந்த கோயில்ல மே 24 108 திருப்புகழ் திருவிழா வந்து நடக்குது. ஸோ நீங்க எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. பெங்களூர்ல எங்க இருக்கு அப்படின்னா அல்சூர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல தான் இந்த கோயில் இருக்கு. எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து 108 திருப்புகழ் திருவிழாவை இன்னும் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நீங்க எல்லாரும்